பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலுமாக நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். டு நாட் பி அஃப்ரைட் ஆஃப் தேர் ஃபேஸஸ், for I am with you to deliver you, says the Lord. Praise the Lord. இன்றைய தினத்திலும் கூட பெண்களாகிய நாம் எத்தனையோ காரியங்களுக்காக பயப்படுகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக மக்களிடையே செல்வதற்கு பயப்படுகிறார் என்பதை பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ அப்படின்றத ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் ஆண்டவர் ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, யெகோவா ஷம்மா, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்றத எரேமியா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொல்லுதை பார்க்குறோம். நாம் கூட எத்தனையோ காரியங்களில் நமக்கு இந்த பயம் வருகிறது. நாம் மற்றவர்களிடம் பேசுவதற்கு, தெரியாத அறிமுகம் இல்லாதவர்களோட பேசுவதற்கோ, வேதத்தை பற்றி சொல்லுவதற்கோ, இன்னுமாக நிறைய சூழ்நிலைகளை பயப்படுறோம். நம்மளுடைய குடும்பத்திலே பிள்ளைகளை பற்றிய பயம் இருக்கிறது. இன்னுமாக எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற பயம் இருக்கிறது. தனிமையாக இருக்கும் சூழ்நிலைகள் குறித்து பயம் இருக்குது. எதிர்காலம் பற்றிய பயம் இருக்குது. இப்படி எத்தனையோ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்றத சொல்கிறாரு. நீ பயப்படாதே, பிகாஸ் ஐ ஆம் வித் யூ. இதை ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அவரே முன்வந்து ஒரு இனிஷியேட்டிவாக அவரே சொல்கிறார். அவரே டைரக்டாக பர்சனல் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அவரே முன் வந்து நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய ஒரு செயல் வீரர் இல்லையா ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது கண்டிப்பாக அவர் நம்ம கூடயே இருப்பார் என்று நம்ம ஒரு நம்பிக்கை தெய்வத்தின் மேலே வைக்கலாம், விசுவாசம் வைக்கலாம். இது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை விட்டு மற்ற காரியங்களெல்லாம் நம்ம போய் ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சோன்னு பாருங்கள், அதில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆனால் தேவன் மேலே நம்ம நிச்சயமாக அவர் மேலே ஒரு நம்பிக்கை, அவர் மேலே ஒரு நம்முடைய விசுவாசத்தை வைப்பதற்கு நாம் இந்த நாளிலே மறுபடியுமாக நம்ம நினைவுபடுத்தப்படுகிறோம். பார்த்திங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனமும் 2வது வசனமும் பார்க்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. நாம் ஏன் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஐ ஆம் வித் யூ டு டெலிவர் யூ அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, வி ஆர் ஹிஸ் சில்ட்ரன், தி சில்ட்ரன் ஆஃப் God, dear God. அதை நம்ம மறுபடியும் நினைத்து பார்க்கணும். ஏன்னா அவர் நம்ம அவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அவர் எவ்வளவு அதிகமான அன்பை நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்பதை நம்ம இந்த நாளிலே நம்ம மறுபடியும் நினச்சி பார்க்கணும். அதுதான் இங்கே யோவான் எழுதுகிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறிவதில்லை. அப்போது நம்மை குறித்து மற்றவர்கள் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? அவர்களுக்கு ஆண்டவரையே தெரியாதனால ஆண்டவரோட பிள்ளையையும் அவர்களுக்கு அறிவதற்கு வாய்ப்பு இல்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ the manner of love Father has bestowed on us is so great. அதனால தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போது அவர் ஒரு நாள் வெளிப்படுவார். ஹீ வில் பி ரிவீல்டு. ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுவார். அப்போ வெளிப்படும் பொழுது நாமும் கூட அவரை மாதிரியே இருந்தால் தான் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம்
பார்ப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அந்த we shall see him as he is என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ அப்படியே நம்ம பார்க்க போகிறோன்னா அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம கூட நிறைய போதனைகள், வேதத்தில் கொடுக்கப்பட்ட போதனைகளில் நம்ம அதுக்குள்ளாக அதை கீழ்ப்படிந்து நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எரேமியா பார்க்கும் பொழுது அவர் ஒரு கர்த்தருக்கு மிகவும் பயந்த மனிதன் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்க்கும் பொழுது இந்த நாளில் கூட எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு நீர் தொட்டிக்குள்ளே அவரை போட்டுடுறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் பேசுவதற்கு முதலிலே பயந்தார். ஆனால் ஆண்டவர் நான் உன்னோடையே இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பித்தார். என்னென்னா யூதேயா தேசத்தில் சிதேக்கியா ராஜா அவருடைய காலத்தில் அவர் ஆண்டு கொண்டு இருந்த பொழுது எரேமியா தீர்க்கதரிசியாக அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அவர்களுக்கு பாபிலோன் தேசத்தின் நேபுகாத்நேச்சார் அரசர் அவர்கள் மேலே படையெடுத்து வரும் அந்த காலகட்டத்தில் எரேமியாவுக்கு ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை, சிதேக்கியா ராஜா அவர்கள்ட்ட போயிட்டு அந்த பாபிலோன் ராஜா கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு தான் வார்த்தை கொடுக்கப்பட்டது. அப்போது இப்போ சரண்டர் ஆகணுமா? எனிமிகிட்ட போய் சரண்டர் எப்படி ஆறுது அப்படின்னு சொல்லி அந்த சிதேக்கியா ராஜாவின் பிரபுக்கள், அதிகாரிகள், அந்த அரண்மனை மந்திரிகள் இப்படின்னு ஒரு பெரிய எதிர்ப்பு எரேமியாவுக்கு அவர்களிடமிருந்து வந்தது. அப்போது சரண்டர் ஆக முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது இந்த இடத்துல சிதேக்கியா ராஜா அவர் கூட இருந்த அந்த அதிகாரிகள், பிரபுக்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக எரேமியா இப்படி பேசுனனால அவரை கொண்டு போய் ஒரு சிஸ்டன், எபிரேய மொழியில் ஒரு போருக்குள்ளே போட்டுடுறாங்க. அப்போது போர் என்பது ஆழமான ஒரு துளை, அதில் தான் தண்ணீர் வரும் இல்லையா? இப்போ ஆல்ரெடி எரேமியா ஒரு ஜெயிலில் தான் இருக்கார். அங்கே இருக்கிற அந்த நீர் தொட்டியோ ஆழமானது, இருட்டானது, உள்ள தண்ணி இல்லை. அந்த இடத்துல அவரை இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. என்னென்னா அங்கே அவருக்கு உணவோ தண்ணியோ எதுவுமே, காற்றோ எதுவும் இல்லாமல் அங்கேயே அவர் இறந்து விடுவார் என்று அப்படி செய்து அவரை அந்த குழியில் போட்டுட்டு போயிடுறாங்க என்பதை பார்க்குறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த நேரத்தில் அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனான ஏபேத் மெலேக் என்பவர், அந்த ஒரு பிரதானி பார்த்து கேள்விப்பட்டு ராஜாவிடம், சிதேக்கியா ராஜாவிடம் வந்து தைரியமாக கேட்கிறார். ராஜாவாகிய என் ஆண்டவரே, இந்த மனிதர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு அவர்கள் செய்தது எல்லாம் பொல்லாத செய்யாய் இருக்கிறது. அவர் அந்த இடத்திலே பட்டினியினால் சாவாரே, இனி நகரத்தில் அப்பம் இல்லை என்றான். ஸ்தோத்திரம். அப்போ பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எபேத் மெலேக் என்கிற ஒரு மனிதனை தேவன் அனுப்பி எரேமியா அந்த குழியில் இருந்த விஷயத்தை மறுபடியுமாக சிதேக்கியா ராஜாவிடம் சொல்லும் பொழுது சிதேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு, என்ன பதில் கொடுக்குறார் பாருங்களேன். அப்பொழுது ராஜா எபேத் மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனிதரை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகரத்துக்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்போது அந்த போரில் உள்ளே போட்ட அந்த தேவ மனிதனை எரேமியாவை எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் போனாங்க? 30 பேர் போயிருக்காங்க. அப்போ எவ்வளவு அது ஆழமாக, எவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த இடத்துல பார்க்குறோம். அப்பொழுது எபேத் மெலேக் அந்த மனிதரை தன்னோடு கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்த பழம்புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவற்றை கயிறுகளினால் எரேமியாவின் அண்டைக்கு துறவிலே இறக்கி விட்டான். பாருங்க, ஒரு மனிதன், அந்த எத்தியோப்பிய மனிதன் எபேத் மெலேக் ஒரு உயிரை காப்பாற்றுகிறார் என்பதை பார்க்குறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதுவும் பார்த்திங்கன்னா எரேமியா ஒரு தேவ மனிதன்.
அவரிடம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களுக்குள்ளும் கயிர்களுக்கும் இடையில் அடக்கி வைத்து போட்டுக்கொள்ளும், அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். பாருங்கள், அந்த புடவை கந்தை துணி இதெல்லாம் சுற்றி நீ வைத்து கொள்ளும் பொழுது உள்ள கற்கள், கூர்மையான கற்கள் இருக்கும். இப்போ மேலே எடுக்கும் பொழுது அவை உரசி அவர்கள் தோல் கிழிக்கப்படும் என்பதை அறிந்து பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமாக இவர் காப்பாற்றப்படுகிறார். எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து வெளியே எடுத்து விட்டார்கள். எரேமியா காவல் சாலையின் முற்றத்தில் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர் ஒரு தேவ மனிதன் எப்படியாக காப்பாற்றப்படுகிறார், அப்படிதான் நாம் கூட தேவனுக்கு நாம் பயந்து கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் எந்த முறையிலையாவது அவர் நம்மை காப்பாற்றக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களை பார்த்துக்கோங்க, நான் எங்களை பாதுகாத்துக்கோங்க, ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், நீ என்னோட கிரிப்பில் தான் இருக்க, நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை கைவிடவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆனால் நீ எப்படி இருக்கன்றதை பாரு. ஏன்னா நீ உன்னுடைய விசுவாசத்தை காப்பாற்றணும். என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டுட்டு நீ உன்னோட விசுவாசத்தை காப்பாற்றலைன்னா எப்படி அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கணும். அப்போ நம்ம விசுவாசமும் இந்த இடத்திலே ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவன் அவருடைய கிரிப்பில் தான் நம்ம வச்சுருக்காரு. ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் ஹி நெவர் லீவ்ஸ் யூ நாட் forsakes யூ என்று நம்ம படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஒரு உதவி இல்லாத சமயத்தில் இருக்கும் பொழுது கூட நிச்சயமாக ஆண்டவர் அவருக்கு கீழ்ப்படிந்த பிரியமான பிள்ளைகளை அவர் நிச்சயமாக அவர் அந்த சூழ்நிலைகளிலே அவர் உதவிகளை அனுப்புகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறாரு, மத்தேயு 28:20 பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஸ்டே வித் யூ டில் த லாஸ்ட் டேஸ், உலகத்தின் இறுதி நாட்கள் வரை நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்பதை சொல்கிறார் இல்லையா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் கூட பார்த்திங்கன்னா எபிரேயர் 13:5 எபிரேயர் 13:5 பார்க்கும் பொழுது நாம் ஏன் பயப்படுகிறோம், நம்ம மரண பயத்துக்கு பயப்படாதவர்களே இல்லை என்று பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்தவரில் நாம் மரண பயமே நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, அந்த மரணத்தின் அதிகாரியான சாத்தானை ஆண்டவர் ஜெயித்தார் என்று நம்ம பார்க்குறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது எபிரேய புத்தகம் 2:14-15 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை செய்யும் படிக்கும் அப்படி ஆனார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போது மரணத்தின் அதிகாரி அவனை அழிப்பதற்காகவே ஆண்டவர் இன்கார்னேஷன், அதாவது அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கார்னேஷன், அவர் மனிதனாக பிறந்தார். பிள்ளைகளைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் பிறந்தார். ஸ்தோத்திரம். அதனால் நாம் ஜீவகாலமெல்லாம் நமக்கு என்ன இருக்கும், மரண பயம் இருக்கும். அந்த மரண பயம் ஒரு அடிமைத்தனமாக இருக்கிறது. அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். நம்மளை ஆல்ரெடி அவர் விடுதலை செய்து விட்டார். அதனால் நமக்கு அதை குறித்து எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. இப்போ தான் பார்த்தோம் நம்ம இல்லையா, ஒருத்தரிடம் தெரியாதவர்களிடம் பேசுவதற்கு பயம், கொரோனா காலத்தில் மற்றவர்களை நெருங்குவதற்கு பயந்தோம். இப்படி அநேக காரியங்களிலே நமக்கு
நமக்கு இருக்கும்படியான அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்த்திங்கன்னா இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது இதே எபிரேயர் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 13வது அதிகாரத்தில் எபிரேயர் 13 பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் அதிகமான விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை 5வது வசனம் சொல்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நம்ம பார்க்கும் பொழுது இந்த சிதேக்கியா ராஜா அவர் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டு அந்த தேசத்தை காப்பாற்றியிருக்கலாம், அவர் குடும்பத்தை காப்பாற்றியிருக்கலாம், அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றியிருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவருடைய தேசமும் அதில் பறந்து விரிந்திருக்கும் நிலப்பரப்பும் அவருடைய அந்தஸ்தும் ஸ்டேட்டஸ் அண்ட் ரிச்னஸ் அப்புறமா அது எல்லாமே அவருக்கு மிகவும் முக்கியமாக இருந்திருக்கலாம். அது அவருடைய அதிகாரிகளும் பிரபுக்களும் கூட அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது we should have faith on God, not faith on money. எவ்வளோ பணம் அதிகமாக வேண்டும் என்று நாம் அப்படிப்பட்ட ஒரு பண ஆசை கொண்டு நாம் அலைவதை வேதம் வார்னிங் பண்ணுது இல்லையா. எனவே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது நான் முதல்லையே சொன்னேன், வி ஆர் இன் த grip ஆஃப் காட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் ஆண்டவர் தான் நம்மை பிடித்து வச்சுக்கிறார். ஆனால் நம்ம grip எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம grip மணி மேலே, பணத்தின் மேலேயும், நம்முடைய மற்ற காரியங்கள் மேலேயும், உலகத்தின் காரியங்கள் மேலேயுமே நம்மளுடைய கண்களும் மனதும் உள்ளமும் நம்மளோட பிடிப்பும் இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எரேமியாவோ அப்படி இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போது ஒரு தேவ மனிதன் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருக்க அழைக்கப்படுகிறான். அதனால் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படியாக நாம் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், நான் உன்னுடனே இருக்கிறேன். யோசுவா கிட்ட சொன்னார், நான் உன்னுடனே இருக்கிறேன். இப்பொழுதும் கூட பார்த்தா எரேமியாவிடம் சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருக்கிறேன் அப்படின்னு. அவரே முன் வந்து நான் கூட இருக்கேன்றார். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கூடயும் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று இந்த நாளிலே அதை நம்பி விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நம்முடைய துதி கனம் மகிமையை செலுத்துவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே அநேக பயங்கள் ஆண்டவரே இருந்த போதிலும் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய சத்திய வார்த்தை எங்களை ஆண்டவரே அந்த பயத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக எழும் எல்லா மனித சக்திகளும் வானமண்டலத்தின் பொல்லாதாவிகள் எல்லாவற்றையும் அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக கட்டி விலக்கி அப்புறப்படுத்தினேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் மூடி மறைத்து பாதுகாக்கும் இந்த நாளிலே வேண்டுகிறோம். சத்திய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு ஒப்பாக உம்முடைய ஆண்டவரே உம்மை நாங்கள் காணத்தக்கதாக எங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நீர் ஆயத்தப்படுத்தி எங்களை வழி நடத்துகிற உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கொடான கோடி துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆவியானவரின் உதவியோடு வேண்டுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you. God bless you. Thank you.